வணக்கம் செல்வங்களே. ஒரு பாட்டு பாடட்டுமா? படைத்தானே படைத்தானே மனிதரை ஆண்டவன் படைத்தானே. என்ன தாத்தா என்ன தாத்தா பாருங்கள் என் செல்வங்களே, கடவுள் எத்தனையோ படைப்புகள் எல்லாம் படைத்தார். அதிலே சிறப்பான ஒரு படைப்பை படைத்தார். அந்த படைப்பு தான் மனித இனம், ஆணும் பெண்ணும். பாருங்கள், அவருடைய அழகை பாருங்கள், மனிதரின் அழகை பாருங்கள். ஆணை பாருங்கள், அவனுடைய அழகை பாருங்கள், அவனுடைய உடல் அமைப்பை பாருங்கள். பெண்ணை பாருங்கள், அவளுடைய அழகை பாருங்கள், அவளுடைய உடல் அமைப்பை பாருங்கள், அவளுடைய உடல் அழகை பாருங்கள். ஆதி மனிதன், ஆதி மனுஷி, இவர்களுடைய அழகை பாருங்கள். ஆடையின்றி பிறந்தார்கள். அவர்கள் எப்படி அழகாக இருந்தார்கள் பார்த்தீங்களா? அவனுடைய அழகை பாருங்கள், அவளுடைய அழகை பாருங்கள், அவளுடைய உடல் அமைப்பை பாருங்கள், அவனுடைய உடல் அமைப்பை பாருங்கள். அதிசயம் தாத்தா. ஆதி மனிதர்களில் எப்படி தாத்தா நாங்கள் பார்க்கறது? ஆதி காலத்தில் இருந்தவர்களை இப்போது நாம் எப்படி பார்ப்பது? அவர்களுடைய அழகை, ஒரு ஆணின் அழகை, ஒரு பெண்ணின் அழகை பாருங்கள் என்று சொல்லுகிறார்களே. ஆரம்ப மனிதனையும் ஆதி பெண்ணின் உடல் அழகையும் அவருடைய உடல் அமைப்பையும் இவனுடைய உடல் அமைப்பையும் பாருங்கள் என்று சொல்லுகிறீர்களே. நாங்கள் எப்படி தாத்தா பார்ப்பது? கடந்த காலத்து விஷயமாக இருக்கிறது. நான் சொல்வது, ஆணையும் பெண்ணையும் பாருங்கள். அதற்கு ஆதி மனிதர்களை பற்றி சொன்னேன். ஆதி மனிதர்கள் கிடைக்கவில்லை என்றால் நம்மை நாம் பார்ப்போம். தாத்தா, என்னால் என்னுடைய அழகை பார்க்க முடியாது தாத்தா. நான் ஆண்மகனாக இருக்கிறேன், ஆனால் என் அழகை என்னால் பார்க்க முடியவில்லையே தாத்தா. என் செல்வமே, போப்பா, போய் நிலை கண்ணாடியை முன்னால் பாருங்கள். உங்களுடைய ஆடையை அகற்றிவிட்டு உன்னுடைய அழகை பாரு. அந்த நிலை கண்ணாடியில் உன்னுடைய உருவம் கடவுள் படைத்த அந்த சரியான ஒரு உருவத்தை உங்களால் பார்க்க முடியும். அதே போல்தான் அவளும் பெண்ணும் தன் அழகை பார்க்க வேண்டுமே என்றால், மற்றவர்கள் அவளை பார்த்து ரசித்து அவளுடைய அழகை சொன்னால் அவளுக்கு அது புரியாது, ரசிக்க முடியாது. அவளே அவளுடைய அழகை நிர்வாணமாக கண்ணாடியில் பார்க்கட்டும். அவள் உடல் என்ன விதமான அமைப்பில் கடவுள் படைத்திருக்கிறார், அவளுக்கு என்ன அழகை கொடுத்திருக்கிறார் கடவுள், அதை அவளால் தான் பார்த்து ரசிக்க முடியும். அந்த நிலை கண்ணாடியை பார்த்தால் அவளால் ரசிக்க முடியும். வெளித்தோற்றத்தை மட்டும் நாம் பார்த்துவிட்டால் போதாது.
இவனுடைய உடல் உள்ளமைப்பை பார்க்க வேண்டும். இவனுடைய உள்ளமைப்பே ஒரு விதமாக இருக்கும். உடல் ஒவ்வொரு பாகமும் ஒரு விதமாக இருக்கும். அதே போல் அவளுடைய உடல் அமைப்பும் வேறு விதமாக இருக்கும். மனிதர்களாக பிறந்த எல்லாருக்கும் ஒரே விதமாக கடவுளை அமைக்கவில்லை. ஆணுக்கு ஒரு விதமான அழகையும் உடல் உள்ளமைப்பையும் படைத்திருக்கிறார். அதே போல் ஒரு பெண்மணியின் அழகையும் அவளுடைய உடல் உள்ளமைப்பையும் வித்தியாசமாக மாறுபட்டதாக, ஆணுக்கு மாறுபட்டதாக பெண்ணுடைய உடல் அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. உடல் உறுப்புகள், செயல்பாடுகள், அவளுடைய உடல் அமைப்பும் அவளுடைய உடல் செயல்பாடுகளும் வித்தியாசமாக இருக்கிறது. இவனுக்கு அவளுடைய உடல் அமைப்பும் அவளுடைய உடல் செயல்பாடுகளும் வித்தியாசமாக இருக்கிறது. இவளுக்கு அவளுடைய உடல் வேறுபட்டிருக்கிறது, அவளுடைய உடல் இவனுக்கு வேறுபட்டு இருக்கிறது. என்ன அழகு, என்ன அமைப்பு, என்ன டெக்னாலஜி, அவள் உடல் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பது அதிசயத்திலும் அதிசயம். எந்த ஒரு என்ஜினியராலும் அதை வடிவமைத்திருக்க முடியாது. எந்த மனிதராலும் அந்த உடல் அமைப்பை வடிவமைத்திருக்க முடியாது. ஆண்டவன் பண்ணியிருக்கிறார். ரசிப்போம். ஒவ்வொரு உடல் அமைப்பையும் பற்றி, அழகை பற்றியும் சிந்தனைகளை பற்றியும் அவனுக்கு கொடுத்திருக்க இந்த 6 விதமான உறுப்புகள், கண், காது, மூக்கு, வாய், உணர்வு, இவைகளை நாம் ரசிக்க வேண்டும். நாம் இருப்பது சில நாட்கள், பிறந்து வந்தது பல நாட்கள், இன்னும் நாம் இருப்பது சில நாட்கள். கடவுளுடைய படைப்புகள் அனைத்தையும் ரசிக்க வேண்டும். ரசிப்போம். எத்தனையோ 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 கோடிக்கணக்கான கிரியேஷன், உற்பத்தி, அது ஒவ்வொன்றும் ஒரு விதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ரசிப்போமா? போங்கள். உங்களுடைய நிலைக்கண்ணாடி முன்னால் நீங்கள் நிர்வாணமாக இருந்து உங்கள் உடல் அழகை பாருங்கள். ஆடை அலங்காரம் வேறு, உடலை மறைப்பது ஆடை. அந்த ஆடையோடு அவனுடைய அழகை பார்க்க முடியாது. ஆடையை அகற்றிவிட்டு நாம் நமது உடல் அமைப்பை பார்ப்போம். அதே போல் தான் நம் உடலில் உள்ள ஒரு ஆணினுடைய செயல்பாடுகளே வேறு, ஒரு பெண்ணின் உடலின் செயல்பாடுகளே வேறு. ஓகே சொல்லுங்களே, வேறு படைப்பை பற்றி வேறு ஏதாவது பேசலாம். வணக்கம்.